இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. The book of Genesis, chapter number 41, verse number 42, 41ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டது. Then Pharaoh took his signet ring from his hand and put it on Joseph's hand. 14வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், ஒரு முறிக்கவே முடியாத அல்லது விடுதலையாக்கப்பட முடியாத சூழலிலிருந்து தேவன் யோசேப்பை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். மனிதர்கள் மறந்து போனார்கள், நன்மை பெற்றவர்கள் மறந்து போனார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி வெளியில கொண்டு வருகிறார். வெளியில கொண்டு வந்து கர்த்தர் அப்படியே காரியங்களை முடித்து விடவில்லை. பரிபூர்ணமாக தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். என்ன செய்ய வேண்டும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையின் முழுமை எப்படி இருக்க வேண்டும், எந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் யோசித்தார். இந்த வருடத்தில் மீண்டும் மீண்டும் தேவன் நமக்கு இந்த காரியங்களை கர்த்தர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏதோ டெம்பரவரியா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தேவன் நம்மை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல. அவர் பக்கமாய் விலகி போகிற லேவியனோ ஆசாரியனோ அல்ல. அவர் நல்ல சமாரியன். அவர் நம்மை அணைத்து அள்ளி எடுத்து நம்மை சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து நமக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமோ, நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் பூரணமாக பரிபூரணமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை செய்கிறார். ஆகவே நான் இன்றைக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினால் அந்த வார்த்தையை கொண்டு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏதோ டெம்பரவரியா ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து போகிற தேவன் அல்ல. இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில பூரணமாக பரிபூரணமாக அவருடைய திட்டத்தை, பரிபூரணமாக அவருடைய நன்மைகளை, பரிபூர்ணமாக அவருடைய ஆசீர்வாதங்களை, அவனை விடுதலையாக்கி அவன் வேறு வஸ்திரம் தரித்து ராஜாவுக்கு முன்பதாக வந்து நின்றதோடு கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் மீண்டும் அவனை தேசம் முழுமைக்கும் ஆளுகை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அவனுடைய கையில மோதிரம் போடப்படுகிறது. அவன் எந்த சூழ்நிலைக்காக, என்ன நோக்கத்திற்காக தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தாரோ அந்த திட்டம் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் கூட இருந்து காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் டெம்பரவரியா ஒரு காரியத்தை செய்து போகிற தேவன் அல்ல. உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு எதை செய்தாலும் பரிபூர்ணமாக இந்த வருஷத்துல பூரணமான ஆசீர்வாதம், பூரணமான நன்மை, பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான மேன்மை, பரிபூர்ணமான கிருபை உங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்படி நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இந்த வருஷத்துல நம்ம ஒவ்வொருவரையும் பரிபூர்ணமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவனுடைய கிருபைகளும் தேவனுடைய நன்மைகளும் கர்த்தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் நீர் பேசி அவர்களை பலப்படுத்தபடியா ஜெபம் பண்ணுகிறோம். தேவனே, நீங்க எங்க வாழ்க்கையில டெம்பரவரியா ஒரு காரியத்தை செய்து போகிற தேவன் அல்ல. முழுமையான திட்டங்களை, முழுமையான தரிசனங்களை, முழுமையான நோக்கங்களை தேவன் நீங்க செய்து நாங்கள் எங்க போய் நிற்கிறோமோ, எங்களோட டெஸ்டினேஷன் என்னவோ அந்த இடத்துல சேர்க்கும் வரைக்கும் எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிற ஆச்சரியமான தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து அந்த அன்பிலே நாங்கள் நிற்பதற்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும் கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God will be with you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென்.